நம்ம பிரகாரத்துலேருந்து கீழே 8 அடி 11 அடிக்கு மேலே தான் கோயிலோட பேஸ்மெண்ட். தரைத்தளம். தரைத்தளத்துலேருந்து 2 சுவர் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். 2 சுவர் வந்து லிங்கத்தோட தலைக்கு மேலே ஒரு ஃப்ளோர் எல்லாம் இல்ப மரம் தான் போட்டு அது மேலே மெல்சான செங்கல் அடுக்கி அது மேலே சுண்ணாம்பு கரை பூசியிருக்கான். இப்போல்லாம் பிரிச்சுட்டு வேறு மெத்தட் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே அதுலேருந்து இந்த 2 சுவர் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். வந்துட்டு வந்து இந்த 2 வந்து ஒன்று போடுற இடத்துல அங்கே அது ஒரு ஃப்ளோர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஒன்று சேர்ந்த பிறகு 4 பக்கமும் அந்த ரவுண்டாக ஒத்த சுவர் தான் போகும். எப்படி அது? அதனால் இதே மெத்தட் தான் சேம் ஆர்டர் தான் தஞ்சாவூர் போயிடும். இதுதான் நமக்கு வந்து பிற்காலத்தோடைய வரலாறு. சோழர்கள் 3 கேள்விப்பட்டீங்களா? சங்ககாலம், முற்காலம், பிற்காலம். ஆமாம், நமக்கு சங்ககால சோழர்கள் தான் மனுநிதி, சிபி, முசுகுந்தன், இளஞ்செட் சென்னி, கரிகால் சோழன், கோப்பூர் சோழன், கிள்ளிவளவன் இவங்கெல்லாம் சங்ககாலம் 2000 ஆண்டுக்கு முன்பட்டவங்க. அதன் பிறகு சோழ பேரரசை உருவாக்குறவங்க தான் கோச்சங்க சோழன். கோச்சங்க சோழன் கட்டினது தான் காவிரிக்காரனுடைய இரு கரையிலும் 70 மாட கோயில் கட்டினவர் கோச்சங்க சோழன். 70 மாடக்கோயில். 2 காவிரியோட இருகரையில் அதுதான் நமக்கு அந்த வந்து கும்பகோணங்களே அந்த இது அவ்வளோ பெரிய மன்னர். அந்த கோச்சங்க சோழனுடைய ஹிஸ்ட்ரி தான் உங்களுக்கு திருச்சி திருவானைக்கோயிலோட வரலாறு. யானைக்கும் சிலந்தைக்கும் பெற போட்டியில் சிலந்திலிருந்து உருவானவன் தான் கோச்சங்க சோழர் அப்படின்னா அந்த ஹிஸ்ட்ரியோட வரலாறு. அவர் வந்து மாட கோயில்னா யானை உள்ள அந்த டவுனுக்குள்ள ரைட்டான வயிற்று ஏற்றிட்டு வண்டி உள்ளே போகும்போது அதே மாதிரி அந்த மாதிரி உள்ள இருக்கு. அது மாட கோயில் சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து விஜயாலயம் தான் நமக்கு ஃபஸ்ட்டு. அடுத்தது அவருடைய பையன் ஆதித்யன் விஜயாலயனோட ரொம்ப வலுவான ஆகுது. இவரால் உருவாக்கப்பட்ட தான் வீராண ஏரி. அது சில பேர் அப்படி சொல்லுவாங்க. இவர் தான் கிபி 9ஆம் நூற்றாண்டு ஆதித்ய சோழனால் உருவாக்கப்பட்ட ஏரி தான். அந்த ஏரிக்கு வந்து இவர் காலத்தில் வந்து வீராண ஏரியில் கம்பன் ஏரி. கம்பன் ஏரின்னு இருக்குது. உள்ள வல்லாந்திட்டுன்னு ஒன்று இருக்குது. அது ஹிஸ்ட்ரி ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அதன் பிறகு அவருடைய பெயர் பராந்தகன். இவர் தான் 907 ஆட்சி பொறுப்பை ஏற்படுத்தி 910 பாண்டிய நாட்டு மன்னர் சண்டை போர் தொட்டவர் இவர் தான். எதுக்குன்னா பாண்டியருடைய மணிமுடி, அந்த விலை உயர்ந்த ஆபரணங்கள், அரசு சின்னங்களை கைப்பற்றுவதாக சண்டை போட்டவர் அந்த பராந்தகன் தான். அவருக்கு 3 பையன், ராசாதித்தன், கண்டராதித்தன், அறிஞர். ராசாதித்தனுக்கும் இந்த சோழ பேரரசுக்கும் ராஷ்டிரகூடருக்கும் நடக்கிற சண்டையில் வேலூர் மாவட்டத்தில் தக்கோலங்கிற நடக்கிற சண்டையில் இந்த ராசாதித்தன் யானை மேலே இருந்துட்டு சண்டை பண்ணும்போது கங்கை நாட்டு மன்னன் மொத்தம் அம்பு விட்டதில் வந்து இறந்துடும். இவர் யானை மேலே படுத்து இறந்தாலும் யானை மேல் துஞ்சின தேவன் அந்த பேர். அடுத்த நான் சொல்ல முடியும்னா கண்டராதித்தனும் செம்பியன்வாதியும் தான் உத்தம சோழன். அவனுக்கு அதுலேருந்து உங்களுக்கு பண்ணி சொல்வேன். அது அந்த உத்தம சோழனுக்கு இன்னொரு பேர் தான் மதுராந்தகன். அடுத்து அறிஞ்சியன். அறிஞ்சிய சோழனுக்கு அவர் பொண்ணு கட்டினது நுளம்பர்.